நான் தான் ஜெகா நம்ம புள்ள பத்துக்க கூடாதுன்னு தனத்துக்கிட்ட சொன்னேன். அவ புள்ள பத்துக்காம இருக்கிறதுக்கு நான் வாங்கின சத்தியம் தான் காரணம். ஓ சுயநலத்துக்கு ஏன் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக்குனியா? அவ மட்டும் இல்ல தானா, நீயும் தான் என்னை ஏமாத்தி இருக்க. இது வரைக்கும் நீ நடந்ததை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனா உனக்கு பிள்ளைங்கன்னா எம்புட்டு உசுருன்னு எனக்கு தெரியும் தானோ. கல்யாணம் பண்ணி 4-5 புள்ள பத்துக்கிற, எல்லாம் மாமா மாமான்னு உன்னைத்தானே சுத்தி வரும்னு எத்தனை தடவை நீ என்கிட்ட பேசியிருக்க. உன்னைய போய் அவரு கட்டாயப்படுத்தலன்னு நான் தான். அவள மாதிரி என்கிட்ட பேசாத, வரைஞ்சிருவான் பாத்துக்க. கல்யாணத்தன்னைக்கு அவன் சொன்னானா, இவ கேட்டாளா? அன்னைக்கு உனக்கு 20 வயசு, சின்ன பொண்ணு நீ. புருஷன் சொல்லும் போது வேற என்ன செய்ய முடியும்? முடியாத சொல்ல முடியும். அதுவும் அவன் எப்படி சொல்லிருப்பான்? புள்ள பத்துக்க கூடாது, இல்ல உன் வீட்டை பார்த்து போன்னு சொல்லிருப்பான். இல்ல நீ அப்ப வேற என்னதான் செஞ்சிருக்க முடியும்? திரும்ப நீ வீட்டுக்கு வந்தா நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோன்னு நீ சரின்னு சொல்லிருப்ப. ஊர்ல வேற என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சு பயந்துருப்ப. ஐயோ, எப்படி பார்த்தாலும் அவன் வாழ்க்கை சீரழிச்சிட்டான். ஒண்ணு இல்லாம பண்ணிட்டானே, என்னால தாங்க முடியல. அவனை நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு நியாயம் கேட்காம விட மாட்டேன். எனக்கு துரோகம் செஞ்சிருக்கான், என்ன நியாயம் இருக்குதுல? விட மாட்டேன் அவனை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் இத விட்டுருங்க. பார், நீ பேசாத. 14 வருஷமா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டது போதும். நான் வந்து பேசிக்கிறேன். நில்லுங்க அண்ணே. அக்கா, ஒண்ணு இல்ல, எதையும் நினைச்சிட்டு இருந்தேன், கண்ணுல தண்ணி வந்துருச்சு. மாமா சொன்னா நீங்க ஏங்கா கேட்டீங்க? நீங்க கேட்டிருக்க கூடாதுக்கா. என்ன என்ன சொன்ன? சும்மா நடிக்காதீக்கா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன கேட்ட? இவ்ளோ சத்தமா அண்ணன் வந்து பேசினா கேட்காம இருக்குமாக்கா? ஐயோ, அப்போ அத்தையும் கேட்டிருப்பாங்களா? இல்லக்கா, அவங்க நல்லா தூங்குறாங்க. அப்போ மீனா? அவளதான் நீங்க காய்கறி வாங்க கடைக்கு அனுப்புனீல்ல? ஆமால. ஐயோ, நல்ல வேலை. இப்ப அவங்க கேட்காம இருக்கிறது தான் உங்க பிரச்சனையாக்கா? நீங்க பண்ணது பெரிய தப்புக்கா. நீங்க குழந்தை பெற்றிருந்திருக்கணும். அதெல்லாம் 13-14 வருஷம் பழைய கதை. அதை இப்ப பேசி என்ன ஆக போகுது? என்னக்கா ஈஸியா சொல்றிய? இது உங்க வாழ்க்கைக்கா. குழந்தை இல்லாதவங்கிற வசைய எத்தனை தடவை நீங்க கேட்டிருக்கிய? எத்தனை விசேஷத்துல இருந்து ஒதுங்கி நின்று இருக்கிய? அக்கா, எங்க அம்மாவே எத்தனை தடவை சொல்லி காமிச்சிருக்கோம். என்னால மாமாவை நான் குறையே சொல்ல முடியாத ஆளு, ரொம்ப நல்ல மாதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாமா எப்படிக்கா இப்படி பண்ணலாம்? மாமா ஒரு தப்பும் பண்ணல முல்ல. அவங்க கேட்டுதானே நீங்க சரின்னு சொன்னீங்க. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வயசுல கல்யாணம் ஆன அன்னைக்கு நீங்க வேற என்ன சொல்லிருக்க முடியும்? மாமா தப்பாதான்க்கா சொல்லிருக்கா. எதுவும் தெரியாம பேசாத முல்ல. ஓ, கோச்சுக்கு வேற செய்வீங்களோ? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குக்கா. உங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தைங்களை பாத்துக்க மாட்டீங்கன்னு உங்களை பத்தி நீங்களே எப்படி தப்பா நினைச்சிய? அந்த நேரத்துல வீடு இருந்த நிலைமை வேற, மாமாவோட மனநிலை வேற.
அத்தையோட பயம் வேற. எல்லாத்துக்கும் நான் அப்ப எடுத்த முடிவு தான் சரி. நீங்க எடுத்த முடிவுன்னு ஏன் சொல்றிய? மாமா உங்களை எடுக்க வச்ச முடிவுக்கா? அதெல்லாம் உங்க யாருக்கும் புரியாது, விட்டுரு. எனக்கே ஓங்கி கத்தன போல இருக்குக்கா, அழுகன போல இருக்கு. நீங்க இங்க இவங்க எல்லாரையும் வளர்த்து முடிச்சிட்டீங்க. உங்களுக்குன்னு வேற யாரும் வேண்டாமாக்கா? வளர்ந்து முடிச்சிட்டா இப்ப இவங்க யாரும் எனக்கு பசங்க இல்லைன்னு ஆயிடுமா? எனக்குன்னு யாரும் வேண்டாமான்னு கேக்குற? ஜீவா, கதிரு, கண்ணு இவங்கெல்லாம் எனக்குன்னு இல்லையா? இருக்க மாட்டாங்களா என்ன? என்னதான் அன்பா இருந்தாலும் பெத்த புள்ளைக வேற, இவங்க வேறக்கா. இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஏன் பெத்த பிள்ளைங்க வளர மாட்டாங்களா? வளர்ந்தா அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்களா? அப்படிலாம் யோசிச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம். இல்லக்கா. இத பாரு முல்ல, எனக்கு ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்கக்கா. இன்னைக்கு இங்க நடந்தது, நீ கேட்டது, இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல யாருக்கும் சொல்லவும் கூடாது. ஏன்? தெரியட்டுமேக்கா, எல்லாருக்குமே தெரியட்டும். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியட்டும். கண்டிப்பா நான் சொல்லுவேன்க்கா. இப்படி ஒரு அண்ணி இருக்காகன்னு தெரியாமலே ஜாலியா வளர்ந்தீங்களான்னு கேப்பேன். அண்ணியோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுகளான்னு கண்டிப்பா கேப்பேன். எல்லாத்தையும் கேப்பேன்க்கா. பல்ல உடைப்பேன். உங்களுக்குதான் நான் செஞ்சது பெரிய விஷயமா தெரியுது. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. இத பாரு முல்ல, நீ கேட்ட விஷயத்தை இங்கேயே விட்டுரு. இத பத்தி வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. ஏங்கா, உங்களுக்கு நான் கெடுதல் செய்வேன்னு எப்படிக்கா நீங்க நினைப்பீங்க? என்னால இதை கண்டிப்பா கேட்க முடியாதுக்கா. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இதையும் செய்யலாம் நினைக்காதேக்கா. இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியலக்கா. என்னால எப்படி சொல்லாம இருக்க முடியும்? கதிர் மேல சத்தியமா சொல்ற, இத நீ யார்கிட்டயும் சொல்ல கூடாது. கதிர் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம். நான் எதையும் கேட்கிற நிலைமையிலயும் இல்ல. இது பாருமுல்ல, நீ எதையும் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. போ, உள்ள போ, உள்ள போ. என்கிட்ட எதுவும் கேட்காத முல்லை. இது ஏன் வாழ்க்கை? இதுல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த டயலாக என்கிட்ட இப்ப சொல்லிருக்க கூடாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு மாமா கிட்ட சொல்லிருக்கணும். ஐயோ, ஏங்க, என்ன? தூங்கிட்டீங்களா? இல்ல, சொல்லு. கொஞ்சம் பாட்டு வைக்கிறீங்களா? கொஞ்சம் பாட்டு வைக்கிறீங்களான்னு கேட்டேன். ஃபோன்லையா? ஆமாங்க. என்கிட்ட புது பாட்டெல்லாம் இருக்காது, பழசுதான் இருக்கும். அதுதான் தெரியுமே, அதான் வைக்க முடியுமா? பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது. நீங்க எப்போ பழைய பாட்டு தானே கேப்பிய? அதான் உனக்கு பிடிக்காதுல்ல. நான் சோகமா இருக்கேங்க, அப்படி ஏதாவது வைக்கிறீங்களா? சோகமாவா? ஓ ஹீரோ ஆன காஞ்ச மண்ண, ஹீரோ ஆன சாஞ்ச. என்ன? உங்களுக்கு உங்க அண்ணனை பிடிக்குமா? யார கேக்குற? பெரிய மாமாவை தாங்க. இது என்ன கேள்வி? அவர் தான் எனக்கு எல்லாமே. அவங்க அளவுக்கு தனாக்காவை பிடிக்குமா? பிடிக்காம எப்படி இருக்கும்? அவங்க 2 பேர் தான் எனக்கு எல்லாமே. இப்ப எதுக்கு அதை கேக்குற? சொல்லுங்களேன். பிடிக்காம எப்படி இருக்கும்?
தனாக்கா இந்த வீட்டுக்காக எவ்வளோ செய்றா. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? புரியல. உங்க மேல இவ்ளோ அன்பா இருக்கிறவங்களுக்கு நீங்க திரும்ப என்ன செஞ்சீங்க? என்ன செய்ய முடியும்? என்ன கேட்குற? எனக்கு புரியல. எல்லாம் கடைக்கு போயிட்டு வரிய, காலையில சாப்பாட்டுக்கு அண்ணி, மதியம் சாப்பாட்டுக்கு அண்ணி, திரும்பவும் நைட்டு சாப்பாட்டுக்கு அண்ணி. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? விஷயத்த மட்டும் சொல்லு. அவங்க மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? அப்படி இல்லைங்க, பாவங்க அவளுக்கு குழந்தை இல்ல. ஆமாம், அவங்களுக்கு குழந்தை இல்லை தான். இவ்வளோ நாள் உங்கள் அம்மா சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ நீ சொல்லி காட்டுறியா? ஐயோ, நான் சொல்லி எல்லாம் காமிக்கலங்க. அவங்க பாவம் குழந்தை இல்லாதத பெருசு பண்ணாம உங்க எல்லாரையும் தான் குழந்தைய நினைக்கிறா. நீங்க அதுக்காக அவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். இப்போ நான் என்ன செய்யணுன்ற புரியல. ஆ, அது ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? அது ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா வேற ஏதாவது பேசு. புதுசா வீட்டு பிரச்சனையெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத. நாங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்ல எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதோ சொல்ல வந்து இப்ப எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடுங்களேன், நீங்க படுத்து தூங்குங்க. ஏங்க, நான் ஏதோ சொல்ல வந்து சொல்லிட்டேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு அக்கா மேல ஆரம்பத்துல நிறைய கோவம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கோவம் இல்லைங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்க. அவங்க மேல இனி நான் கோவப்படவே மாட்டேன். என்ன திடீர்னு? திடீர்னு ஏன்னு கேட்டா சரியா சொல்ல தெரியல. ஆனா அவங்க பாவங்க, இந்த வீட்டுக்காக நிறைய செய்றாங்க. அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் கஷ்டமே இல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இப்ப புதுசா என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? ஒன்னும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்னோட பேரு சீரானது, என்னோட பாத அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? எனக்கு தூக்கம் வருது. கடலூரானது. எல்லாம் என் நேரம். அண்ணே, டீ எதுவும் குடிச்சிங்களா? ம். டேய், ஆ? நீ பால் எதுவும் குடிச்சியா? ஆ, மாமா மாமா. வாங்க, உட்காருங்க மாமா. ராஜாவா உட்கார். தனோ, ஏ தனோ, மாமா, என்ன மாமா? வாண்ண, வாங்க, நீ உட்காருங்க. ஐயோ கடவுளே, பசங்க முன்னாடி அண்ணன் எதுவும் சொல்லிடக்கூடாது. இத பார், கதிரு, நீ கடைக்கு போக நேரம் ஆகலையா? கிளம்பு. ஏன் நீ அன்னிலேருந்து என்ன கிளம்பு கிளம்புன்னு துரத்துற மாதிரி இருக்கு? நான் எங்கடா துரத்துறேன்? ஜீவாவும் மீனாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ கடையில குமரேசன் அப்பா மட்டும் தானே இருப்பாரு. போ, நீ கிளம்பு. டே கண்ணா, ஆ? நீயும் கூட கிளம்பு. நான் போய் என்ன செய்ய போறேன்? வீட்டுக்குன்னு கொஞ்சம் சாமான் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வா. லிஸ்ட்னா என்ன லிஸ்ட்? லிஸ்ட் கதிர்கிட்ட கொடுத்துருக்கேன்டா. என்கிட்ட எதுவும் கொடுக்கலையா நீ? இல்ல, ஜீவா கிட்ட கொடுத்துருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு, கிளம்புங்கடா.
அண்ணன் எதுவும் கதிரு நீ போயிட்டு வாடா. டேய் அண்ணா என்ன உன் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாத நாடகம் போடுறியா? என்னன்னு நாடகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அப்புறம் அவனுங்க போற வரைக்கும் நான் பேச வந்ததை பேசாம நின்னுட்டு இருக்கணுமா? ஜெகா ஏன் ஜெகா யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? உட்கார். இந்த பாரு, நீ என்கிட்ட பேசாத. நான் உன்கிட்ட பேச வரல, என் தங்கச்சிட்டு தான் பேச வந்திருக்கேன். நடந்ததெல்லாம் இவர் வந்து சொன்னாருன்னு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஊருக்கெல்லாம் நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்கல்ல. நல்லா இருப்பீங்கண்ணே, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அனி பார்த்து பேசுங்க. வாம்மா, இந்த ரோசத்துக்கு ஒண்ணு உனக்கு குறைச்சலே இல்லை. பொம்பளையா தானே நீ? புள்ள வேண்டான்னு புருஷன் சொன்னா உனக்கு அறிவில்ல? அண்ணே அம்மான்னு வீடு இருக்குல்ல, வந்து சொல்றதுக்கு என்ன? இப்படி ஒரு புருஷன் கூட வாழணும்னு உனக்கு தலையெழுத்தா என்ன? கஸ்தூரி, இனிமே இங்க நின்னு ஒண்ணும் பேச வேணாம். வந்த வேலையை பாப்போம். தனம், நீ முதல்ல வா. எங்கன்னு? நீங்க வேலைக்காரியா இருந்து எல்லாம் கிழிச்சது போதும். நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நம்ம வீட்டுக்கா? ஆமா, அங்கதான். ஏன் உனக்கு காது கேட்கலையா? இந்த பாரு, நீ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும். முதல்ல கிளம்பி வா. இங்க ஒரு பொருளை எடுக்க வேணாம். உன்னை பாத்துக்கிறதுக்கு இந்த அண்ணனுக்கு தெரியும். கிளம்பு. தனோ, முல்லை, அங்க என்னம்மா சத்தம்? யார் வந்திருக்கா? ஜெகா உங்ககிட்ட நான் இங்க பேசல. அத்தை அங்க விஷயம் தெரிஞ்சு நெந்திலி வாயில அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. உன்னைய உடனே கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. கிளம்பு தானோ. வாங்குறேன்ல. அன்னைக்கு இவனை கட்டிக்கிறியான்னு கேட்டதும் நான் தான். இவனை உனக்கு கட்டி வச்சு பாவம் செஞ்சதும் நான் தான். இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல தானோ. ஆனா நீ இனிமே இவன் கூட இருக்க வேண்டாம். இது வரைக்கும் நீ இருந்ததெல்லாம் போதும். வா போலாம். வாதனோ, நீ இங்க இருந்தா உன் வாழ்க்கை நாசம் பண்ணிடுவான். வாதனோ. கேக்குறேன்ல, யார் வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ முல்லை, கொஞ்சம் வாயேன். முல்லை. அத்தை, என்ன முல்லை, வெளியே என்ன சத்தம்? யார் வந்திருக்கா? ஜெகா குரல் மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ. அத்தை, அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை அத்தை. தனாக்கா குடும்பத்துல அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கா. மத்தபடி ஒன்றும் இல்லை அத்தை. ஏதோ அண்ணன் தங்கச்சி சண்டை தான். என்னது சண்டையா? இல்ல இல்ல, சண்டைலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சின்ன வாக்குவாதம் தான் அத்தை. அதுக்கு அப்படி சத்தம் போடுறான்? ஆமா அத்தை, நீங்க பேசாம படுங்க அத்தை. என்ன அங்க கூட்டிட்டு போ. நீங்க அங்க வந்து என்ன செய்ய போறிய? பேசாம படுங்க அத்தை, நான் வந்துடுறேன். அண்ணா, இனிமே உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம். வா. என்ன தானோ? அண்ணன் கூப்பிடுற. வாமா. நான் வரலன்னு. வராம இங்க இருந்து இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்க போறியா? நான் இங்க வேலைக்காரியா இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? அத வேற நாங்க தனியா சொல்லணுமா தானோ? அத பார்த்தாலே தெரியுதே.
நாங்களும் வருஷ கணக்கில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இனியும் இங்க இருந்து என்ன செய்ய போற? இவன் உன்னை ஏமாத்தின வந்தானோ? இவன் குடும்பத்துக்காக, இவன் தம்பிகளுக்காக, இவங்க அம்மாவை நீ பாத்துக்கணுங்கிறதுக்காக உன் சந்தோஷத்தை கெடுத்து வந்தானோ? உன் வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம செஞ்சவன் இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா.